ஷர்மிளா, இப்போ வந்து முருகன் கோயிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கந்தசஷ்டி விழாங்கிறது ஒரு சிறப்பான விழாவா கொண்டாடப்படுது. குறித்து சொல்ல போனோம் அப்படின்னா திருச்செந்தூர்ல வந்து வெகு சிறப்பாகவே கொண்டாடப்படுது. இந்த கந்தசஷ்டி விழாவோட 6ஆம் நாளான அன்னைக்கு வந்து நடக்கிற அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி வந்து ரொம்பவே பிரபலமா அன்னைக்கு பக்தர்களோட கூட்டம் வந்து அலைமோதும், கடல் மாதிரி அலைமோதும் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அந்த அந்த கந்தசஷ்டி விழாவை பத்தின கூடுதல் தகவல்களை சொல்றதுக்காக நமது செய்தியாளர் வந்து சுடலைக்குமார் வந்து காத்திருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சுடலைக்குமார், கந்தசஷ்டி விழா பற்றிய முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. அந்த விழா அங்க நடைபெற்றிருக்க விழா குறித்து சொல்லுங்க. வணக்கம். அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் இந்த கந்தசஷ்டி திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான கந்தசஷ்டி திருவிழா இன்று காலை யாகசாலை பூஜையுடன் துவங்கியுள்ளது. இந்த கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு பல்வேறு வகையான சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், தீபாராதனைகள் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து சரியாக 7:30 மணிக்கு அந்த யாகசாலை பூஜைக்கான துவக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தற்பொழுது அதாவது சில நிமிடத்திற்கு முன்னதாகத்தான் தற்பொழுது அந்த யாகம் வளர்க்கும் நிகழ்ச்சியானது தொடங்கிவிட்டது. சுவாமி ஜெயந்திநாதர் யாகசாலை பூஜையில் எழுந்தருளி தற்பொழுது அவருக்கு இந்த யாக பூஜையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பூஜையானது சுமார் 12 மணி வரை நடைபெறுகிறது. தொடர்ந்து இந்த யாக பூஜை முடிந்த பின்பாக சுவாமிக்கு ஜெயந்திநாதருக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு இங்கிருந்து சுவாமி புறப்பட்டு சண்முகர் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். அதனைத் தொடர்ந்து சரியாக 4 மணிக்கு திருவாடுதுறை ஆதீன மண்டபத்தில் சுவாமி ஜெயந்திநாதருக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு அலங்கார பூஜைகள் செய்யப்பட்டு சரியாக 7:30 மணிக்கு தங்க ரதத்தில் சுவாமி அதாவது கோவிலை சுற்றி திருவீதி உலா வரும் அந்த நிகழ்ச்சியான நடைபெற்றது. தொடர்ந்து இது போன்றுதான் இந்த 6 நாட்களும் இந்த அதாவது யாகசாலை பூஜை, சுவாமிக்கு அபிஷேகங்கள், சுவாமி தங்கரத வீதி உலா இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இது மட்டுமின்றி முக்கிய நிகழ்ச்சியான இந்த கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சூரசம்ஹாரம் வருகிற 17ஆம் தேதி கோவில் கடற்கரை மைதானத்தில் சுமார் 4:30 மணி அளவில் நடைபெறுகிறது. இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்காக நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று துவங்கிய இந்த கந்தசஷ்டி திருவிழாவில் தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது நேற்று நள்ளிரவு முதலே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு வருகை தந்து அதிகாலை கடலில் புனித நீராடி தற்பொழுது இந்த யாகசாலை பூஜை துவக்கத்துடன் தங்களுடைய விரதத்தை துவங்கியுள்ளனர். இவர்கள் அவர்களுக்கு உடல் நலத்திற்கு ஏற்றவாறு ஒரு நேரத்திற்கு அதாவது தண்ணீர் ஆகாரம் மற்றும் அல்லது பானகரம் என்கிற அந்த ஆகாரம் மட்டும் அல்லது ஒருவேளை பச்சரிசி சாதம் என்றது போல அவர்களுடைய உடல்களுக்கு ஏற்றவாறு தங்களுடைய விரதத்தை இந்த 6 நாட்களும் கடைபிடிக்கின்றனர். தொடர்ந்து 6வது நாள் அந்த சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்ற பின்னரே அவர்களுடைய அந்த விரதத்தை முடிக்கின்றனர். ஒவ்வொருவரும் அங்க பிரதர்சனம், அடி பிரதர்சனம், மௌன விரதம் இது போன்ற விரதங்களை தொடர்ந்து அவருடைய நேர்த்திக்கடன்களை செலுத்துவதற்காக இந்த விரதத்தை மேற்கொள்கின்றனர். ஷர்மிளா, சுடலை மேலும் சொல்லுங்க. இப்பொழுது நீங்க சொன்ன மாதிரி மக்கள் கூட்டம் வந்து அதிகமாவே காணப்படுது. மக்களுக்காக ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? போக்குவரத்து, தங்குமிடம் போன்ற சிறப்பு ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? கண்டிப்பாக. அதாவது இன்று முதல் 6 நாட்கள் நடைபெறும் இந்த கந்தசஷ்டி திருவிழாவில் பக்தர்கள் விரதம் இருப்பதற்கு வசதியாக கோவிலின் உள் பிரகாரத்தில் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவர்களிடம் விண்ணப்பம் பெறப்பட்டு அவர்களுக்கென்று அடையாள சான்று கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு பாந்துகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. கோவில் உள்பிரகாரங்களில் அவர்கள் தங்களுடைய விரதத்தை துவங்கி அங்கு தங்கியிருந்து அவருடைய விரதத்தை இந்த 6 நாட்களும் மேற்கொள்கின்றனர். இதுபோன்று வெளிப்பிரகாரங்களிலும் பக்தர்கள் இருக்கின்றனர். இதுபோன்று அவர்கள் விரதம் இருப்பதற்காக கோவிலை சுற்றி பல்வேறு இடங்களில் தற்காலிக கொட்டைகள் அமைக்கப்பட்டு அந்த விரதத்தை மேற்கொள்கின்றனர். மேலும் வெளிநாடுகளிலிருந்து வரும் பக்தர்கள் இங்குள்ள கோவில் விடுதிகள் மற்றும் தனியார் வீடுகளிலும் தங்கி அவர்களுடைய விரதத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களின் வசதிக்காக அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பிடம் இது போன்ற வசதிகள் தற்காலிகமாக கோவில் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரையில் குளிக்கும் பக்தர்கள் இங்கு அவருடைய பாதுகாப்பு கருதி தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் புறக்காவல் நிலையத்தில் தற்பொழுது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்டை தலைமையில் காவல்துறையினர் 100கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். அந்த சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடக்கும் அன்றைய தினம் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். மேலும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறும் அந்த 17ஆம் தேதி அன்று சிறப்பு பேருந்துகள் மற்றும் சிறப்பு ரயில்களும் இயக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஷர்மிளா, கந்தசஷ்டி விழா குறித்த உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.